வச்சு கொழுக்கட்டை எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு, 1 டம்ளர் வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், 1 டம்ளர் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அரை டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பை போட்டுடலாம். நான் கொஞ்சம் 3/4 டம்ளர் பருப்பு ஊற வச்சுட்டேன். நீங்கள் அரை டம்ளர் பாசிப்பருப்பை ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் வேக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆவியில் தான் இது வேகணும். நல்லா மசிஞ்சிடணும். கையில் எடுத்து பார்த்தா நல்லா மசிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது மாதிரி நல்லா ஆகிடும். இப்போ இது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சிங்கன்னா ஈஸியாக மசிஞ்சிரும். இப்போ நம்ம எந்த டம்ளரில் ஆல்ரெடி மெஷர் பண்ணமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொழு பொழுன்னு தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தால் அது யூஸ் பண்ணாதீங்க, போதும். 1 டம்ளர் எடுத்துட்டோன்னா 1 டம்ளர் போதும் நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதில் குழந்தைங்களுக்கு வெல்லம் ஏதாவது ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி ஒரு 1 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போது நம்ம வச்சுருக்க பாசிப்பருப்பை உள்ளே போட்டுடலாம். 1 டம்ளர் தேங்காய் துருவல்னால் 1 டம்ளர் பாசிப்பருப்பு போடணும். உங்களுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா 2 டம்ளர் தேங்காய் துருவலே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சும்மா ஒரு வதக்குன உடனே அடுத்து வச்சுருக்க நம்ம வெல்லத்தை உள்ளே போட்டுடலாம். 1 டம்ளர் வெல்லம் போடுங்க. ரொம்ப இனிப்பாக வேணுங்கிறவங்க ஒரு 1.25 டம்ளர் போடுங்க. இப்போ இந்த வெல்லம் மெல்ட் ஆகும். மாதிரி கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் கெட்டியாயிரும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் நம்ம கீழே இறக்கி வச்சிட்டோன்னா கொஞ்சம் திக்காயிக்கும். இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் கரெக்டாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ 1 டம்ளர் அந்த மாவு எடுத்துக்கிட்டோமா, அந்த மாவில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியை எடுத்து உள்ளே ஊற்றி கிளறிடலாம். அப்படியே விட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும்னு கூட அவசியம் இல்லை. கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் 1:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இடியாப்ப மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா அப்படியே பிளேட் நல்லா கிண்ண மாதிரி உருட்டணும். இப்போ கையிலேயே பண்ணணும். இந்த மாதிரி அமுத்திட்டே வந்தீங்கன்னா சென்டரில் குழியாக இருக்க மாதிரியும் சைடில் கொஞ்சம் கிண்ண மாதிரி ஷேப்க்கு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி சைடில் அப்படியே அமுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஈஸியாக வந்துடும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சென்டரில் கொஞ்சம் குழி பண்ணிடுங்க. இப்போ பூர்ணத்தை நல்லா உருட்டி ஒரு உருண்டையாக உள்ளே வச்சுருங்க. இப்போ இந்த சைட்ல எல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒன்று சேர்த்திடலாம். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். எதுவும் கேப் இல்லாத மாதிரி பார்த்து ஒன்று சேர்த்துருங்க. அவ்வளோதான், உள்ள பூரணம் வச்சு நீட்டாக பண்ணிட்டோம். இதே மாதிரி மித்த கொழுக்கட்டையும் பண்ணிடலாம். கடைசியாக பாப்பாவுக்காக ஒரு சின்ன கொழுக்கட்டை. இப்போ இதை இட்லி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இட்லி சட்டியில் வச்சு ஹை ஃப்ளேமில் 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
12 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லீக் ஆகவே இல்லை. எங்கேயுமே அந்த உள்ளே வச்சுருக்க அந்த வெல்லம் வெளியில் வரவே இல்லை. பாருங்கள், பிளேட்லேயுமே நீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த வெல்லம் வந்து லீக் ஆகி வராது. நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன், 1/4 டம்ளர் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி சரியான அளவாக இருக்கும். 1:1 ரேஷியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இது மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துடலாம். இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் வெந்துட்டு இருக்குது. அந்த கேப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி போட்டுட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி முடிச்சிட்டோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக வெந்திருக்கு. இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றிட்டோம். இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்த உடனே வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக தான். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த தேங்காய் இந்த ஈரப்பதம் குறையிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுடைய கொழுக்கட்டைகளை உள்ளே போட்டுக்கலாம். சூப்பரான கொழுக்கட்டைகள் தயாராகிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சூப்பரான கார கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பால் கொழுக்கட்டை வெல்லம் சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு நான் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெய் வந்து இந்த மாவுடைய எல்லா ஓரங்கள்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப்பு தேங்காய் துருவல் வந்து நான் சேர்த்துறேன். 1 கப்பு மாவுக்கு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சரியான அளவாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து மாவாக பிசைஞ்சுக்கலாம். நம்ம எப்படி இடியாப்பம் புளியறதுக்கு மாவு பிசைவோம் அது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை தான் சேர்த்தணும். நம்மளுடைய மாவு சூப்பராக தயாராகிருக்கு. கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் பிடிக்குதோ நீங்கள் உருட்டிக்கலாம். நான் வந்து எப்போவுமே உருண்டையாக தான் உருட்டுவேன். அப்போ தான் பால் கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக நீட்டமான ஷேப்பில் கூட உருட்டி எடுத்துக்கலாம். எனக்கு பால் கொழுக்கட்டை அப்படின்னாவே இந்த உருண்டை ஷேப்பு தான் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இது தான் பண்ணுவேன். இது மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக பொறுமையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போது 1 கப்பு வெல்லம் சேர்த்துறேன். நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்தோம், அதனால 1 கப்பு வெல்லம் சரியான அளவாக இருக்கும். மண்டை வெல்லத்தை தட்டி மெஷர் பண்ணியிருக்கேன் நான். இப்போ 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டு வெல்லம் கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இன்னொரு பாத்திரத்தில் இதை நல்லா வடிச்சுக்கலாம். அப்போ தான் வெல்லத்தில் ஏதாவது தூசெல்லாம் இருந்துச்சுன்னா போயிடும். அதுக்காக தான் வடிகட்டுறோம்.
வாசனைக்காக ஒரு ஏலக்காயை நான் தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம உருட்டி வச்ச கொழுக்கட்டை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே பிளேட்டோடு உள்ளே கமுத்துனீங்கன்னா உள்ளே வந்துடும். இதில் எதுவும் ஒட்டிக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜஸ்ட் அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கலக்கிடாதீங்க. இதை 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் கரண்டி வச்சு கலக்கணும். இப்போ கரண்டி வச்சு கலக்குனிங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி ஆட்ட கலக்கி எடுத்தாச்சு அரிசி மாவை. அதே இடியாப்ப மாவை தான் நான் கலக்கி எடுத்திருக்கேன். இப்போது 10 நிமிஷம் இது நல்லா வெந்திருக்கு. கொழுக்கட்டையும் பாருங்களேன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம கலக்கி வச்ச அரிசி மாவு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு லேசாக அந்த சூடாகட்டும். இந்த அரிசி மாவு அடிப்பிடிக்காமல் ஜஸ்ட் கிளறி விட்டுருங்க. அப்படியே 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் பசும்பால் சேர்த்துறேன். நீங்கள் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். சூப்பரான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. இது ரொம்பவும் ஈஸி செய்கிறது. அந்த உருட்டுறப்போ கொஞ்சம் பொறுமையாக உருட்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நான் 2 டம்ளர் அரிசி மாவு, இடியாப்ப மாவு இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாம். எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளரில் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சின சுடு தண்ணி 2 டம்ளர். நான் 2 டம்ளர் இடியாப்ப மாவு சேர்த்துனேன். அதனால் 2 டம்ளர் அப்படியே அளந்து ஊற்றி ஒரு கப்பில் ஊற்றி நல்லா காய்ச்சி கொதிக்க கொதிக்க இதில் ஊற்றியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். இப்போ மாவு தயாராக இருக்குது. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ எள்ளு சேர்த்துறேன். நான் 1/2 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக, 1/4 டம்ளர் சரியான அளவாக இருக்கும். 1/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எள்ளை நல்லா வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். அடுத்ததாக தேங்காயை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக துருவி கூட எடுத்துக்கலாம். அது நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் வலிய எடுக்காதீங்க. 1 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, சரியான அளவாக இருக்கும். இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஈரப்பதம் போகிற வரையும் வறுத்துக்கலாம். ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்தாச்சு, பிளேட்டுக்கு எடுத்தாச்சு. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச எள்ளு உள்ளே சேர்த்திடலாம். அப்புறமா நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன். இது 3/4 டம்ளர் சேர்த்துறேன். அப்புறம் நம்ம தயார் பண்ணி வச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை இதை அரைச்சி எடுத்துக்கலாம், அப்புறம் இனிப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா 1 டம்ளர் வெல்லம் சேர்த்துறேன், மண்டை வெல்லம் சேர்த்துறேன் நான். நீங்கள் இதுக்கு பதிலாக கரும்பு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. இப்போ அடுத்து கொழுக்கட்டையை கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். மாவை எடுத்துட்டு சின்ன உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. சுற்றி அமுத்திட்டே வந்தீங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி வரும். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் இப்படி அமுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கிண்ணம் மாதிரி வந்துடும். இப்போது நம்மளுடைய ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிருக்கு கொழுக்கட்டை. நீங்கள் அச்சு வீட்டில் இருந்ததுன்னா அச்சு வச்சு பண்ணிக்கோங்க, அது ரொம்பவும் சுலபம். நான் அச்சு இல்லாமல் இப்படி பண்ணுறதுக்காக இதை இப்படி பண்ணியிருக்கேன் நான். அவ்வளோதான், நம்மளுடைய எல்லா கொழுக்கட்டைகளையும் வேக வைக்கிறதுக்கு தயாராக இருக்குது.
இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுருக்கேன் நான். இதை வந்து ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாவ், நம்ம கொழுக்கட்டைகள் சூப்பராக தயாராகிருக்கு. எங்கேயுமே லீக்கேஜே இல்லை பாருங்கள், பக்காவாக தயாராகிருக்கு. இதை வந்து பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க. கண்டிப்பாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அரிசி, அதே டம்ளரில் 1/4 டம்ளரை விட அதிகமாக தேங்காய் துருவல், 1/2 டம்ளர் வந்து வெல்லம் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். அதில் ஊற்றி அடுப்பில் சிம்மில் வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி கொதித்து அந்த வெல்லம் கரைஞ்சால் போதும், ரொம்ப நேரம் காயணும்னு அவசியம் கிடையாது. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது மண் இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எந்த டம்ளரில் அரிசி மாவு போடுறோமோ அதே டம்ளரில் மெஷர் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு 3/4 டம்ளர் தான் வந்திருக்கு. ஆனால் கண்டிப்பாக 1 டம்ளர் இருக்கணும். 1:1 ரேஷியோ தான் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா சுடுதண்ணியோ இல்லை பச்சை தண்ணியோ ஊற்றி 1 டம்ளர் கொண்டு வந்துடுங்க. இப்போ பேன் அடுப்பில் வச்சிடலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சூடான உடனே நம்மக்கிட்ட இருக்க தேங்காய் துருவலை வந்து உள்ளே போட்டுடலாம். சும்மா ஒரு வதக்கிட்டு அந்த வெல்லம் பாகம் வந்து உள்ளே ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிக்கிற அளவுக்கு விட்டுறணும். இது கொதித்த உடனே நம்ம அரிசி மாவை உள்ளே போட்டுடலாம். நான் வந்து இடியாப்பம் மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை உள்ளே போட்டு நல்லா கிளறிடலாம். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் தான் ஆகும், அப்படியே கெட்டி ஆகிடும். ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இப்போ இதை வந்து கையில் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி. பூர்ணம் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை வந்து ரொம்ப ஈஸி. இது மாதிரி எல்லா மாவையும் இது மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பிடிச்சு முடிச்சாச்சு. இதை வந்து இப்போ இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் நான் 12 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். கண்டிப்பாக அந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை ரெசிபீஸுமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.